வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் எக்ஸைஸ் 1.6 பயிற்சி 1.6 பார்ப்போமா கண்ணு. இதில் டோட்டலாக 15 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அது ஃபுல்லாக இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடுவோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி டிடக்ஷன் சொல்கிற மாதிரிங்கன்னு அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கணக்குகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயங்கன்னு, அதாவது n of a cross b is equal to n of a into n of b கண்ணு. அதாவது ஏபின்னு ரெண்டு செட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை எலமெண்ட் இருக்குதோ அது தனித்தனியாக எத்தனை எலமெண்ட் இருக்குதோ அதை ரெண்டு இன்ட்டு பண்ணால் அதுக்கு மேட்சாக வரும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது கண்ணு ஏங்கிற செட்டுக்குள்ளே 5 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா பிங்கிற செட்டுக்குள்ளே 6 எலமெண்ட் இருக்குதுன்னா 5 6 என்ன கண்ணு 30 இல்லையா. அது ஏவையும் பியும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறமும் அதில் 30 பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த 30 பார்த்தீங்கன்னா இந்த 5 into 6க்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அப்போ n of a cross b is equal to n of a into n of b. அடுத்தது இன்னொரு கண்டிஷன் கண்ணு ரிலேஷன் பற்றி. அதாவது ரெண்டு செட்டு கொடுத்து ரெண்டு செட்டில் எலமெண்ட்ஸை கொடுத்துட்டு இந்த ரெண்டு செட்டுக்கும் எத்தனை ரிலேஷன்ஸ் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணு அந்த ரெண்டு செட்டையும் ஃபஸ்ட்டு கார்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துக்குங்க. அதுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்குங்க. ஓகேவா. ஃபஸ்ட் ரெண்டு செட்டையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதை 2 பவரில் போட்டுடுங்க. ஓகேவா கண்ணு. இப்போ கார்டீசியன் பண்ணதுக்கப்புறம் 5 எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னா 5 பேர்ஸ் வந்தது அப்படின்னா 2 power 5ன்னு போடுங்க. அப்படி 2 பவரில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகேவா. புரிஞ்சுதுங்களா. அப்போ ரெண்டு செட் இருந்துச்சுன்னா அதை கார்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துட்டு எத்தனை பேர் இருக்குதோ அதை 2 பவரில் போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கிடைச்சிடும். இந்த கண்டிஷனோட ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் சம் போடும்போது உங்களுக்கு ஒன்ஸ் மோர் கிளியராக சொல்கிறேன். லைட்டாக இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேரில் 2 எலமெண்ட் இருக்குது ஏ கமா பி அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு எலமெண்ட் டொமைனோடது இன்னொரு எலமெண்ட்டு கோடொமைனோடது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்க. 2 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒன்று மதிப்பகத்தினுடையது இன்னொன்று துணை மதிப்பகத்தினுடையது. அதாவது டொமைன் கோடொமைன் எப்படி கண்டுபிடுவோம் இப்படி போடுவோமா. அதில் ஏ கமா பி அப்படின்னா ஏ இங்கே இருக்கும் பி இங்கே இருக்கும். 1 கமா 2 அப்படின்னா 1 இங்கே இருக்கும் 2 இங்கே இருக்கும். புரிஞ்சுதுங்களா. அதே போக அதுக்கு நேராக மேப் ஆனாலும் அது 1 to 1 மேப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா. அப்போ ஏ கமா பி 1 கமா 2 ஒரு 7 கமா 12 அப்படின்னு சொல்லிட்டு பேர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது 1 to 1 மேப் கண்ணு. இந்த பக்கம் வேறு வேறு எலமெண்ட் இருந்து இந்த பக்கமும் அதுக்கு ஜோடியாக வேறு வேறு எலமெண்ட் ஒன்றுக்கு ஒன்று இந்த 7 மறுபடியும் போய் பிலியோ இல்லை இந்த 7 மறுபடியும் போய் 2லையோ இந்த 1 12லையோ அப்படி கிராஸாக மேப் ஆகாமல் எங்கேயும் வெவ்வேறு எலமெண்ட்டு அங்கே அதுக்கான வேறு வேறு எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது 1 to 1 மேப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு பேரில் 2 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா ஒன்று டொமைனோடது இன்னொன்று கோடொமைனோடது. ஓகேவா. அடுத்தது 2 பேர் ஈக்குவல் அப்படின்னா என்ன கண்ணு மீனிங்கு. இங்கே ஏ கமா பின்னு ஒரு பேர் கொடுத்துட்டு அதுக்கு இன்னொன்று 8 கமா 11 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 2 பேர் ஈக்குவல் அப்படின்னா கண்ணு இந்த ஏக்கு இந்த 8 ஈக்குவல் இந்த பிக்கு இந்த 11 ஈக்குவல். ஓகேவா. அப்போ ஏ ஈக்குவல் டு 8 பி ஈக்குவல் டு 11. புரிஞ்சுதுங்களா. 2 பேர்ஸ் ஈக்குவல் அப்படின்னா டொமைனுக்கு டொமைன் எலமெண்ட் ஈக்குவல் கோடொமைன் எலமெண்ட்டுக்கு கோடொமைன் எலமெண்ட் ஈக்குவல். அடுத்தது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்ணு ஒரு பேரில் வரக்கூடிய 2 எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பேர் இருக்குது அப்படின்னா ஒரு 7 இருக்குது அப்படின்னா ஒரு பேரில் கண்டிப்பாக அடுத்த நம்பரும் 7ஆக தான் இருக்க முடியும். ஒரு 11 இருக்குது அப்படின்னா அடுத்ததும் 11ஆக தான் இருக்க முடியும். புரிஞ்சுங்களா. அப்போது ஏ கமா 7 இதில் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டான்னு சொல்லுவீங்க 7 தான் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா கண்ணு. இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ் கமா 12 அப்படின்னா இந்த எக்ஸ் என்ன கண்ணு 12 தான். புரிஞ்சுதுங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்தாலும் 13 கமா ஒரு ஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஜி என்ன கண்ணு ஆன்சரு 13 தான். புரிஞ்சுதுங்களா. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா பேருக்குள்ளே வரக்கூடிய 2 எலமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் 23ல் இருக்குதுன்னு, அதே மாதிரி தமிழ் மீடியம் 24th பேஜ் நம்பரில் இருக்குது. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது பேருக்குள்ள 2 எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இதில் ஒரு சம் வரும். அதாவது தமிழில் சொல்லலாம் சமணி சார்பு. அடுத்ததில் 2 ஐடென்டி யூஸ் பண்ணுவாங்கன்னு, ஒன்று a + b ஹோல் கியூபு, இன்னொன்று a - b ஹோல் கியூபு. அதுக்கான ஆன்சரும் பார்த்துடலாம். a + b ஹோல் கியூப்னா a³ + 3a² b + 3ab² + b கியூபு. a - b ஹோல் கியூப்னா a³ + 3ab² - 3a² b - b கியூபு. இது ரெண்டுக்குங்க மைனஸ் வரும், bக்கும் b கியூபுக்கும் மைனஸ் வரும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? Exercise 1.6 multiple choice question. First question பாருங்கனே, if n of a cross b is equal to 6 and a equal to set of all 1,3 then n of b equal to what அப்படின்னு கேட்குறாங்கன்னு. ஏங்கிற செட்டுக்குள்ளே எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் பிங்கிற செட்டும் கொடுக்கல, அதுக்குள்ளே எலமெண்ட்டு சொல்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட் மட்டும் கேட்குறாங்க, ஆனால் கிராஸ் பண்ணி நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி போடுறது நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? தமிழ் மீடியம் பலவுள் தெரிவு வினாக்கள். முதல் கேள்வி n of a cross b is equal to 6 மற்றும் a equal to set of all 1,3 எனில் n of b ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு, ஃபர்ஸ்ட்டுக்கு 1, ரெண்டாவதுக்கு 2 கொடுத்துக்கிறாங்க, மூணாவதுக்கு 3, நாலாவது 6. இதில் எது சரியான ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, என்ன கொடுத்துருந்தாங்க, ஏங்கிற செட்டு கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளே எலமெண்ட் 1,3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது அதிலிருந்து நம்ம n ஆஃப் ஏ என்னன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குதோ அதுதான் n ஆஃப் ஏ அப்படின்னு நமக்கு தெரியலையா? நீ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஓகேவா? அது எத்தனை? 1, 2. அப்போ 2. அடுத்து n ஆஃப் பி என்னன்னு தெரியல, அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஏங்கிற செட்டும் இந்த பி இதுக்குள்ள கூடிய இந்த பிங்கிற செட்டையும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி அப்படின்னு தெரியும் தனித்தனியாக. அதாவது ஒவ்வொரு செட்டையும் தனித்தனியாக நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்து அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடியதும், அதே 2 செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறதும் ஒரே அளவாக இருக்கும். ஓகேவா? 2 செட்டும் தனித்தனியாக நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துட்டு அதை இன்ட்டு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா? அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி 6ன்னு கொடுத்துட்டாங்க, அது ஈக்குவல் டு n ஆஃப் ஏ என்ன 2 எலமெண்ட் இருந்துச்சா, ஸோ 2 அது இங்கே இன்ட்டு பண்ணிக்கலாமாக்கான இன்ட்டு n ஆஃப் பி, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு வேல்யூ தெரில, ஏன்னா பிக்குள்ளே எந்த பிங்கிற செட்டும் கொடுக்கல, அதுக்குள்ளே எலமெண்ட்டும் சொல்லலை. ஓகேவா? அப்போது கிராஸ் பண்ணதுக்கு 6 கொடுத்துருக்குறாங்க, ஏங்கிற எலமெண்ட்டுக்கு 2 கொடுத்துருக்குறாங்க, 2 எலமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து n ஆஃப் பியை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், n ஆஃப் பி இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டுங்கன்னு இந்த 2 கீழே வந்துடுது. அப்போது 6/2 என்னவாயிருங்கன்னு 3 ஆயிரும். அப்போ n ஆஃப் பி ஈக்குவல் டு 3. அப்போது தேர்ட் ஆன்சர் 3 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, செட் A equal to set of all A, B, P, set B equal to set of all 2, 3, set C equal to set of all P, Q, R, S, then n of A union B cross B is what? என்ன செய்கிறாங்க, 3 செட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது A யூனியன் Cயும் அது கூட Bயை வந்து கிராஸ் பண்ணிட்டா எத்தனை எலமெண்ட் வரும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே தமிழில் கொஷின் பாருங்கள். ரெண்டாவது கேள்வி, A equal to set of all A, B, P, B equal to 2, 3, C equal to P, Q, R, S எனில் n of A union C cross B ஆனது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்க கண்ணி, ஏங்கிற செட்டு கொடுத்துக்கிறாங்க, பிங்கிற செட்டு கொடுத்துக்கிறாங்க, சிங்கிற செட்டு கொடுத்துக்கிறாங்க. இது என்ன வரும்னு கேட்குறாங்க இல்லையா? நமக்கு ஒரு விஷயம் தெரியும் பாருங்க கண்ணி, n ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி அப்படின்னா எப்படி பிரிச்சுக்கலாம், n ஆஃப் ஏ யூனியன் சி இன்ட்டு n ஆஃப் பி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக கிராஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது n ஆஃப்னு சொல்லி இந்த செட்டுக்கும் இன்ட்டு n ஆஃப்னு சொல்லி இந்த செட்டுக்கும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்து இல்லையா? ஸோ அதான் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாங்கன்னு, அடுத்தது இதை கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் இன்ட்டு பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும்.
ஏ இருக்குது, சி இருக்குது. அப்போ ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஏங்கிற எலமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து சிக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். சேர்ப்பனா எனக்கு என்ன, யூனியன் அப்படிங்கும்போது 2 செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே வந்திருக்கணும். அப்போ தான் அது யூனியனாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டுக்குள்ளே எனக்கு ஏ, பி, பி இருக்காக்குன்னு அந்த 3 எழுதிடலாம். அடுத்து சிங்கிற செட்டுக்குள்ளே பி, கியூ, ஆர்எஸ் இருக்குதா, அதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே பி இருக்குது, இங்கே ஆல்ரெடி பி வந்துருச்சு. ஸோ இந்த பி விட்டுடலாங்கன்னு. ஏன்னா 1 டைமுக்கு மேலே ஒரு செட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு எலமெண்ட் வந்து வந்தது எலமெண்ட்டு திரும்பி வராது. ஓகேவா? அப்போ அந்த பியை விட்டுட்டு QRS அதை 3 எழுதிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கன்னு டோட்டலாக ஏ யூனியன் சிக்குள்ளே 1 2 3 4 5 6. அப்போ 6 எலமெண்ட் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் 6ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது இன்னொன்று என்ன வேணும், என் ஆஃப் பி வேணும். என் ஆஃப் பின்னா எனக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட்டு பி. பிக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே 2ன்னு 1 இருக்குது, 3ன்னு 1 இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ என் ஆஃப் பி என்னக்குன்னு 2. அப்போ இதுவும் 2ன்னு கிடச்சிச்சு. 2 இன்ட்டு பண்ணிக்கலாமா? பாருங்கள், 6 × 2 என்னக்குன்னு 12. தேர்ட் ஆன்சர் 12. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4, சி ஈக்குவல் டு 5, 6, டி ஈக்குவல் டு 5, 6, 7, 8, தென் ஸ்டேட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. 4 செட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு 2 செட்டை கிராஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆன்சரில் பாருங்கள், 2 செட்டு கிராஸ் ஆகிருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த 2 செட்டை கிராஸ் பண்ணால் எந்த 2 செட்டுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தமிழில் 3வது கணக்கு பாருங்கள், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4, சி ஈக்குவல் டு 5, 6 அண்ட் டி ஈக்குவல் டு 5, 6, 7, 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்கன்னு. அதாவது 2 செட்டை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு இந்த செட்டு இது 2ஐயும் கிராஸ் பண்ணால் இதுக்குள்ளே வருமா, இது என்ன மீனிங்கு, இதுக்குள்ளே வருமானு அர்த்தம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இது 2ஐயும் கிராஸ் பண்ணால் இதுக்குள்ளே வருமா, இல்லை இது 2ஐயும் கிராஸ் பண்ணால் இதுக்குள்ளே, இது 2ஐயும் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சப்செட்டாக இருக்குமா, இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டில் குறைவாக இது இருக்கணும் இல்லையா? இதில் 4 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இதில் 5 எலமெண்ட்டோ 6 எலமெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இதுக்குள்ளே அடங்குதுன்னு அர்த்தம். இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டும் இருக்கணும், அது போக 2 அதிகமாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? 1 2 அதிகமாக இருக்கணும். அப்படி வந்து எந்த 2 செட்டை கிராஸ் பண்ணினீங்கன்னா மீதி இன்னும் 2 செட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சப்செட்டாக அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் போடலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்கூடிய 4 செட்டு நான் எழுதியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கிராஸ் பண்ணி பார்க்க போகிறது இல்லை கண்ணு. ஏன்னா கிராஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதில் ஒர்க்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர்லேயே கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அதாவது இருக்கிறதுலே பெரிய செட் எதுக்குன்னு பாருங்கள், இதில் 4 எலமெண்ட் இருக்குது, இதில் 4 எலமெண்ட் இருக்குது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ பெரிய செட்னா இது 2 தான். ஸோ இது 2 கிராஸ் பண்ணிட்டா அதுக்குள்ளே எதை கிராஸ் பண்ணாலும் அடங்கும். புரிஞ்சுதுங்களா? இதில் 4, இதில் 4. அப்போ 4 × 4 எத்தனை எலமெண்ட்ஸ்க்குன்னு வரும்? 16 எலமெண்ட்ஸ் வரும். டோட்டலாக 16 பேர்ஸ் வரும். ஏன்னா வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தானே. ஸோ 16 பேர் இருக்கும். அதனால அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எது 2 கிராஸ் பண்ணிங்கனாலும் அந்த 16க்கு உள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் மேட்சாக இருக்குது. 1 2 3 4 5 6 5 6 7 8. ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிறது இதுக்குள்ளேயும் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ இது 2ஐ கிராஸ் பண்ணாலும் இதுக்குள்ளே வரும். அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணாலும் இதுக்குள்ளே வரும். அடுத்து இதையும் கிராஸ் பண்ணாலும் அந்த டோட்டல். புரிஞ்சுங்களா? அதுக்கான இது 2ஐ கிராஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இது 2ஐ கிராஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கும், இது 2ஐயும் கிராஸ் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே பெரிய செட் எதுக்குன்னு ஏ கிராஸ் டி தான், பி கிராஸ் டி தான். பியும் டியும் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய செட்டு. ஸோ அந்த பெரிய செட்டுங்கிறது ஆப்ஷன் இ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் அந்த செட்டை கிராஸ் பண்ணியிருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன சப்செட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே என்ன இருந்தாலும் கவலை இல்லை, எதுவாக இருந்தாலும் பி கிராஸ் டிக்குள்ளே தான் அடக்கம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுறது. ஓகேவா? அப்படியே கொஸ்டின் 1 டைம் பார்த்துக்குங்கன்னு. பி கிராஸ் டிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏ கிராஸ் டி இருக்குது, இங்கே ஏ கிராஸ் சி இருக்குது, இங்கே பி கிராஸ் ஏ இருக்குது. ஸோ இதெல்லாம் விட இது பெரிய செட்டாக இருக்கும் இல்லைங்க. பி × டி வந்து ரொம்ப பெரிய செட்டாக இருக்கும். ஸோ எது 2 கிராஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்து 4th சம் பாருங்க. இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் a set A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is what? என்ன கண்டு சொல்லிக்கிறாங்க? ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து பின்னு ஒரு செட்டு இருக்குது. அதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அந்த 2 செட்டுக்கு நடுவில் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 1024 ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த பிங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 3, 2, 4, 8ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. நாம் நினைப்போம் 1024 ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிங்கிற செட்டுக்குள்ளே நிறைய எலமெண்ட் இருக்குதுன்னு நினைப்போம் இல்லையா. பட் இதுக்குள்ளே தான் இருக்கணும் ஆன்சர். 1 or 3 இருக்கணும், 2 இருக்கணும், 4 இருக்கணும், 8 இருக்கணும். போட்டு பார்க்கலாமா? தமிழில் பாருங்கன்னு 4வது கணக்கு A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4, 5லிருந்து B என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் Bயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஏங்கிற செட்டு கொடுத்துட்டாங்கன்னு பிங்கிற செட்டில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லலை. ஆனால் இது ரெண்டுக்கு உறவுகள் பார்த்திங்கன்னா 1024 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது ரெண்டையும் வச்சு கணக்கு போட்டு இந்த பிங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு ஏங்கிற செட்டு எழுதியாச்சு, பிங்கிற செட்டு நாமளே போட்டுக்கிறோம். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டேன். அடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ரிலேஷன்ஸ் உறவுகள்னு சொன்னாங்க. ஸோ அது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இல்லையாங்க. எத்தனை உறவுகள், இத்தனை உறவுகள், இவ்வளவு ரிலேஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அதை நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ என் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு 1024 எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஏங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் இந்த உறவுகளும் வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்டையும் ரிலேஷன்ஸையும் கார்ட்டீசியன் ப்ராடக்டையும் வச்சு ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் n of A cross B is equal to number of relationsக்கு. அதாவது 2 செட்டு இருக்குது அப்படின்னா அந்த 2 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து அதில் எத்தனை எலமெண்ட் வருதோ அதை 2 பவரில் போட்டோம் அப்படின்னா அதில் டோட்டலாக அந்த 2 செட்டுக்கும் எத்தனை ரிலேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? 2 செட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணுங்கன்னு. ஸோ பேராக வரும் இல்லையா, அதில் எத்தனை பேர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதை 2 பவரில் போட்டீங்க அப்படின்னா 2க்கு வந்து 6, 2 பவர் 7, 2 பவர் 19, 2 பவர் 20 அப்படின்னு 2க்கு பவராக போட்டிங்கன்னா எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எத்தனை பேர் கிடச்சிதோ அவ்வளவும் கூட அந்த 2 பவரில் போட்டிங்க அப்படின்னா அந்த 2 செட்டுக்கு உள்ள 2 செட்டுக்கும் பொதுவான ரிலேஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சுங்களா? அப்போது 2 பவர் n of A cross B is equal to number of relations. ஓகேவா? அப்போ அதுவே பண்ணிக்கலாமா? ஓகே, இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் n of A cross Bனா நமக்கு ஆல்ரெடி என்ன கண்ணு தெரியும், n of A into n of B அப்படின்னு தெரியும். இந்த எண்ணை உள்ளே இன்ட்டு பண்ண மாதிரி இல்லையா. n of A cross B அப்படின்னா n of A into n of B அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது இப்போ n of A கண்டுபிடிக்கலாம், அடுத்து n of B கண்டுபிடிக்கலாம், அடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே கண்ணு, பாருங்கள் ஏங்கிற செட்டு கொடுத்துருந்தாங்களா, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் கண்டு இருந்துச்சு, 1, 2, 3, 4, 5 இருந்துச்சு. அப்போ n of A என்ன கண்ணு 5. அடுத்து பிங்கிற செட்டு கொடுத்துருந்தாங்களா, இல்லை. செட்டு கொடுத்துருந்தாங்க, எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா, இல்லை. அப்போ எலமெண்ட்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஈக்குவல் டு வாட்க்குன்னு எக்ஸ். ஏன்னா அந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்னு சொல்லலை, என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு சொல்லலை, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பாருங்கள் 2 பவர் n of A இன்ட்டு n of B. n of A 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், n of B எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் 1000 நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸும் அவங்களே கொடுத்துருந்தாங்க 1024. ஓகேவா? அடுத்தது இது 2 பவரில் இருக்கும்போது இதையும் 2 பவரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ் 2 ஒரே மாதிரி இருந்தால் பவர் 2 ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 பவரில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர் தான் இல்லையா, இரட்டைப்படை எண் தான், அதனால் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1024 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 512 கிடைக்குது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 256 கிடைக்குது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 128 கிடைக்குது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 64க்குன்னு 2ஆல் டிவைட் பண்ணால் 32, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 16, அடுத்தது 8, அடுத்து 4, அடுத்து 8. ஓகேக்கா? எத்தனை 2 கிடச்சிருக்கு பாருங்கள், 2, 4, 6, 8, இது 2 சேர்ந்து 10. ஸோ 10 2 இருக்குது இல்லையா, ஹவு மெனி டைம்ஸ் இருக்குது, 2 வந்து 10 டைம்ஸ் வந்துருக்குது. ஸோ அப்போ 2 பவர் 10ன்னு போட்டுக்கலாமாக்கானே, 2வே வந்து 10 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 பவர் 10, அதாவது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு 10 டைம்ஸ் போட்டுக்க வேண்டியது. அதை நம்ம 2 பவர் 10ன்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் பேஸ் 2 ஒரே மாதிரி இருக்குதா. ஸோ பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 5x ஈக்குவல் டு 10. ஓகேவா? 5x ஈக்குவல் டு 10 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த 5 அப்படியே கீழே வந்துருமா. 10/5 என்ன கண்ணு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. செகண்ட் ஆப்ஷன் 2 த ஆன்சர். அடுத்து 5th சம் பாருங்கன்னு, the range of the relation r equal to set of all the pair x, x squared bear
இல்லைன்னா such that x is a prime number less than 13 is what என்ன கண்ணு சொல்லிக்கிறாங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க ஆர் அப்படின்னு அதுக்குள்ள உண்டான பேர் ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேரில் வரக்கூடிய எக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ப்ரைம் நம்பராக இருக்கணும் அது 13 விட கம்மியாக லெஸ் தேன் 13 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட செட்டுக்கு ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படியே தமிழில் சம் பாருங்க ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் ஆனது 13 விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது என்னன்னு கேட்குறாங்க ஒரு உறவு ஆர் அப்படிங்கிற உறவு கொடுத்துக்கிறாங்கன்னு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேர் அதாவது ஜோடி புள்ளிகளுக்குன்னு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க அதில் வந்து எக்ஸுங்கிறது 13 விட குறைவான பகா எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட உறவுக்கு வீச்சகத்தில் என்ன இருக்கும் வீச்சகத்தில் என்னென்ன எலிமெண்ட் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு அவங்க கொடுத்த ரிலேஷனை அப்படியே எழுதிக்கலாம் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 13 இல்லையா அப்போது ஒரு பேர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு பேருக்குள்ளே 2 எலமெண்ட் கொடுத்தா என்ன கண்ணு அர்த்தம் ஒரு எலமெண்ட்டு டொமைனுடையது இன்னொரு எலமெண்ட்டு கோடொமைனுடையது அப்படின்னு நமக்கு தெரியும் ஒவ்வொரு கார்டீசியன் ப்ராடக்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டு ஒன்று டொமைன்லேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் இன்னொன்று கோடொமைன்லேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்த மதிப்பகத்திலேருந்து ஒன்று எடுக்கப்பட்டிருப்பாங்க துணை மதிப்பகத்திலேருந்து இன்னொன்று எடுக்கப்பட்டிருக்கும் இல்லையாங்கன்னா அப்படின்னு நமக்கு தெரியும் ஒன்று டொமைன் எலமெண்ட்டு இன்னொன்று கோடொமைன் ஒவ்வொரு பேர்லேயும் அப்படித்தான் ஓகேவா ஸோ நம்ம டொமைனு கோடொமைனு போட்டுடலாம் பாருங்கள் இது டொமைனு இது கோடொமைனு இது எக்ஸு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு அதை ரெண்டையும் எடுத்து தான் இங்கே ஆறுங்கிற ரிலேஷன் உருவாக்கியிருக்கிறாங்க ஓகேவா ஆறுங்கிற ரிலேஷனுக்குள்ளே ஒரு பேர் கொடுத்தாங்க அது எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ டொமைனுக்கு எக்ஸும் கோடொமைனுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டும் போட்டாச்சு ஓகேவாக்கண்ணா அடுத்தது எக்ஸுக்கு என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இங்கே சொல்லிட்டாங்க அது வந்து லெஸ் தேன் 13 ஸோ ப்ரைம் நம்பரில் பகா எண்ணில் 13 விட குறைவான நம்பர்ஸ் என்னென்ன கண்ணு வரும் எக்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா 2 3 5 7 11 இதெல்லாம் பகா எண் இல்லையா 2 3 5 7 11 13 வராது ஏன்னா 13 விட குறைவான அப்படிங்கும்போது 13 எடுத்துக்க முடியாது இங்கே ஈக்குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 13 எடுத்துக்கலாம் ஸோ லெஸ் தேன் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் 2 3 5 7 11 தான் கொடுக்க முடியும் ஸோ கொடுத்துடலாம் பாருங்கள் டொமைனில் எக்ஸ் ஆக்கணும் ஸோ எக்ஸுக்கு என்ன எலமெண்ட்டு 2 3 5 7 11 ஓகேவா அடுத்தது அதெல்லாம் கோடொமைனுக்கு போகணும் எப்படி போகும் எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போகுது அப்போ 2 இருந்தால் என்ன கண்ணாகும் 2 ஸ்கொயர்டுன்னு போகும் ஸோ 4 3 இருக்கிறனால என்ன ஆகிடும் 3 ஸ்கொயர்டுன்னு போகும் அது 9 5 எப்படி கண்ணாகும் 5 ஸ்கொயர்டுன்னு போகும் ஸோ 25 7 என்ன கண்ணாகும் 7 ஸ்கொயர்டுன்னு போகும் 49 ஆகிடும் 11 ஸ்கொயர்டுன்னு போகும் 121 ஆகிடும் ஓகேவா ஸோ இங்கே எக்ஸுன்றது அங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஆகுது அப்போ இங்கே ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த சைடு என்ன கண்டு இருக்கும் ஸ்கொயர்டு இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்தது இதற்கு ரேஞ்சு கேட்டிருந்தாங்களாக்கான ஸோ கோடொமைனில் இருக்கிற எல்லாமே ரேஞ்சு தான் அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு 4 9 25 49 121 தேர்ட் ஆன்சருக்குன்னு இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் வருது கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்று தானா இல்லை வேறு வேறேன்னு கேட்குறீங்க இல்லையாக்கண்ணே ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கண்ணே கோடொமைனும் ரேஞ்சும் சில நேரங்களில் ஒன்றாக வரும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மேட்சாக வராது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டொமைன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸு கோடொமைனும் நேச்சுரல் நம்பர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கொயர்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்க ஸ்கொயர்டுன்னு சொல்கிறாங்களா ரெண்டுமே ஆனால் டொமைனும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும் கோடொமைனும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும் ஆனால் ஃபங்க்ஷன் என்ன ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் தான் ஆப்ரேஷன் இல்லைங்கண்ணா அது வந்து ஸ்கொயர்டு அப்படின்னா இங்கே 1 கொடுக்குறோம் நேச்சுரல் நம்பராகண்ணா ஸோ 1 கொடுக்கலாமா 1 கொடுத்தா இங்கே என்ன ஆயிரும் 1 ஸ்கொயர்டு தான் அப்போ அது 1 தான் அடுத்து இங்கே 2 கொடுக்குறேன் 2 ஸ்கொயர்டுன்னு கண்ணு 4 புரிஞ்சுதுங்களா அடுத்து இங்கே 3 கொடுக்குறேன் 3 ஸ்கொயர்டு என்ன கண்ணு 9 ஓகேவா இப்போ இதில் 1 4 9 அப்படிங்கிறது ரேஞ்சு புரிஞ்சுதுங்களா கோடொமைனுக்குள் இருக்கிற 1 4 9 இது வந்து ரேஞ்சு அதே கோடொமைன் அப்படிங்கும்போது நேச்சுரல் நம்பர் எல்லாமே
அப்போ கோடொமைன்ங்கிறது என்னக்குன்னு 1 2 3 4 5 6 எல்லாமே தான். ஆனால் இங்கே 1 4 9. அப்போ இங்கே டொமைன்லேருந்து எங்கெல்லாம் போயிருக்கோம்? 1 போயிருக்கோம், அடுத்து 4க்கு போகும், அடுத்ததுக்கு 9 போகும் இல்லையாக்கண்ணா. ஸோ இந்த 1 4 9 இதெல்லாம் ரேஞ்சு, மீதி எல்லாமே சேர்த்துனா கோடொமைன். புரிஞ்சுங்களா? கோடொமைன்னா டோட்டலாக அந்த கோடொமைனுக்குள்ளே ஏதாவது ஒன்று இப்படி என் இல்லைன்னா ஆர், ரியல் நம்பர்ஸு, நேச்சுரல் நம்பர்ஸு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது கோடொமைன் எலமெண்ட்ஸு, டோட்டல் நம்பர்ஸு. அதில் வந்து மேப் ஆகி இந்த பக்கம் எதெல்லாம் செலக்ட் ஆகுதோ அது மட்டும்தான் ரேஞ்ச். ஓகேவா? அப்படி பார்த்தா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கண்ணு டொமைனில் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கணும், இல்லை வந்து ஹோல் நம்பர்ஸ் இருக்கலாம், கோடொமைனில் இந்த மாதிரி நம்பர் இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க ஒரே ஒரு பேர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நாமளே இங்கே வந்து ஒரு மேப் உருவாக்கிட்டோம். ஒரு பேர் அது எக்ஸ்கமா எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா இது எக்ஸ்ன்னு இருந்தால் அங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஆகும் போல இருக்குது. ஸோ அப்போ 2ன்னா அங்கே 4 ஆகுது, 3ன்னா 9 ஆகுதுன்னு சொல்லி நாம் இதையே ஒரு ஆப்ரேஷனாக அவங்க 2 கொடுத்துருந்தாங்க ஒரு பேருக்குள்ளே. ஒன்று இங்கே இருக்கிறது அங்கே போய் ஸ்கொயர்டு ஆகிடுச்சு அப்படின்னா எது இங்கே இருந்தாலும் அங்கே போய் ஸ்கொயர்டு ஆகுதுன்னு நம்மளே உருவாக்கிட்டோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த டொமைனும் கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்று தான். கோடொமைனுக்குள்ள இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கணும், இல்லைனா ரியல் நம்பர்ஸ் இருக்கணும், இல்லைனா வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே சொல்லலை. நம்மளே டொமைனுக்கு எலமெண்ட் போட்டோம், நம்மளே கோடொமைனுக்கு எலமெண்ட் போட்டோம். ஸோ கோடொமைன் நமக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாமே ரேஞ்சு, நமக்கு என்ன நம்பர்லாம் வந்துருச்சோ அது எல்லாமே ரேஞ்சு இல்லையா? ஸோ கோடொமைனில் இருக்கிறதும் அவ்வளவுதான், இப்போ ரேஞ்சுக்கும் அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 6th சம் பாருங்க. if the ordered pairs a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then a, b is what? என்னக்குன்னு சொல்லிக்கிறாங்க, 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. இதில் இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. பேர்னாவே அப்படித்தான் இருக்கும். அது போக இது 2 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல்னால் என்னக்குன்னு அர்த்தம், இந்த டொமைன் எலமெண்ட்டும் இந்த டொமைன் எலமெண்ட்டும் ஈக்குவல், இந்த கோடொமைன் எலமெண்ட்டும் இந்த கோடொமைன் எலமெண்ட்டும் ஈக்குவல். அது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? 6வது கணக்கு பாருங்கனே. a plus 2, 4 மற்றும் 5, 2a plus b ஆகிய வரிசை ஜோடிகள் சமமெனில் a, b என்பது என்னன்னு கேட்குறாங்க. 2 வரிசை புள்ளிகள் கொடுத்தாங்களே, வரிசை ஜோடிகள் கொடுத்துருக்காங்கன்னு, அதில் இது வந்து மதிப்பகத்தினுடையது, இது துணை மதிப்பகத்தினுடையது. அதே மாதிரி இதுவும் மதிப்பகத்துது, இது துணை மதிப்பகத்துது இல்லையா? அப்போது மதிப்பகத்தினுடைய உறுப்பையும் இந்த மதிப்பகத்தின் உறுப்பையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா 2 ஜோடிகளும் வந்து சமம்னு சொல்கிறதுனால சமப்படுத்திக்கலாம். இதையும் அதே மாதிரி இதையும் சமப்படுத்திக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணால் ஏபிங்கிற என்னுடைய ஆன்சர் கிடைக்கும். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்கக்கூடிய 2 பேரும் எழுதியாச்சு. 2 சமம் ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன், இதுக்கு இதை ஈக்குவல் பண்ணிக்கிறேன், அடுத்தது இதுக்கு இதை ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகேவாக்கண்ணா? அடுத்து பாருங்கள், இதில் a plus 2 = 5 இருக்கு. ஸோ a மட்டும் வச்சுக்கலாம். இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5 - 2 என்னவாயிரும்? 3 ஆயிரும். ஸோ a = 3ன்னு கிடச்சிச்சு. அந்த 3 வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கன்னு. அப்போ 4 = 2 × 3 + b அப்படின்னு வந்துடும். 2 3s are 6. அந்த 6 சைடு கொண்டு வந்துருங்க. 4 - 6 -2. ஸோ b = what? -2. அப்போ அது ஆன்சர் என்ன கண்ணு? a, b அப்படிங்கும்போது 3, -2. 4th ஆன்சர். அடுத்து 7th சம் பாருங்க. if the ordered pairs, சாரி கண்ணு 7th, let n of a = m and n of b = n, then the total number of non-empty relations that can be defined from a to b is what? என்ன கண்ணு சொல்லிக்கிறாங்க? n of a சொல்லிட்டாங்க, அது mன்னு சொல்லிட்டாங்க, நம்பராக கொடுக்கல. அதே மாதிரி n of bன்னு சொல்லிட்டாங்க, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிங்கிற செட்டுக்குள்ள கூட நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள ரிலேஷன்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அதில் ஒரு எம்டி செட்டே இருக்கக்கூடாது, நான் எம்டி செட் எல்லாமே வந்து ஏதாவது ஃபில் பண்ண செட்டாக தான் இருக்கணும், எம்டி செட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா டோட்டலாக அந்த ஏ டு பிக்கு எவ்வளோ ரிலேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே சம் தமிழில் பாருங்கள். 7வது கணக்கு. n of a = m மற்றும் n of b = n என்க ஏயிலிருந்து பி கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? n of a, ஏங்கிற செட்டுக்குள்ள m எலமெண்ட்ஸ் இருக்குதாமா, பிங்கிற செட்டுக்குள்ள n எலமெண்ட்ஸ் இருக்குதாமா. அதாவது 5 எலமெண்ட் இருக்குது, 6 எலமெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி m எலமெண்ட்டு n எலமெண்ட் இருக்குது.
அப்படி இருக்கும்போது ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்றுகணம் இல்லாத, அதாவது வெற்றுகணமே இருக்கக்கூடாதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை தான். அதில் வந்து வெற்றுகணமே இல்லாமல் வெற்றுகணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? ஃபஸ்ட்டு உறவுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். அதில் அந்த வெற்றுகணத்தை மட்டும் மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு என் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க, எம்னு கொடுத்துருந்தாங்க. என் ஆஃப் பி என்னன்னு கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லையாங்க, we know that 2 power n into a cross b is equal to n of relations, number of relations அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த எண்ணை உள்ள இன்ட்டு பண்ணிக்கலாம், என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பின்னு பண்ணிக்கலாம். அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இல்லையாங்க. என் ஆஃப் ரிலேஷன்ஸ்னால் எனக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆன்சர் அப்படி தான் கொண்டு வந்து நிறுத்தணும் அதுக்காக. ஓகேவா? அடுத்தது என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எம்னு சொன்னாங்க, ஸோ போட்டாச்சு. என் ஆஃப் பி என்னன்னு சொன்னாங்க, அதையும் போட்டாச்சு. ஓகே, அப்போ 2 power m into n அப்படிங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகே ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, நான் எம்டி ரிலேஷனாக இருக்கணும், வெற்றுக்கணம் இல்லாத உறவுகளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்களா. ஸோ எப்படி ஒரே ஒன்று தான் இருக்கும் இல்லையா, ஒரு செட்டுக்குள்ளே அந்த வெற்றுக்கணம் நான் எம்டி செட் அப்படிங்கிறது ஒரே ஒரு செட்டு தான் இருக்கும். ஸோ அதில் இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்கண்ணா. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு 2mn - 1. டோட்டலாக இவ்வளவு கண்டுபிடிச்சோம். அதில் அந்த ஒரே ஒரு நான் எம்டி செட்டு மட்டும் கிடையாது. அப்போ அந்த 1 மைனஸ் பண்ணால் போதும். புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான், நம்பர் ஆஃப் செட்ஸ், சப்செட்ஸ் மாதிரி இல்லைங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எத்தனை ரிலேஷன் வருதோ அதில் நான் எம்டி செட், அதாவது எது எம்டி செட்டு இல்லை, வெற்றிகணம் இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ 1 மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2mn - 1 அப்படிங்கிறது ஆன்சர், தேர்ட் ஆன்சர். அடுத்து 8th பாருங்க, இஃப் செட் ஆஃப் ஆல் ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாங்கன்னு a, 8 ஒன்று 6, b represent an identity function, then the value of a and b are respectively. ரெண்டு பேருமே ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னு. ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது பேரில் கூடிய ரெண்டு எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே ஓகேண்ணா. அப்போ ஒரு பேருக்குள்ள கூடிய ரெண்டு எலமெண்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ a, 8 அப்படின்னா அந்த ஏவும் 8ஆக தான் இருக்க முடியும். 6, b அப்படின்னா அந்த பியும் 6ஆக தான் இருக்க முடியும் இல்லைங்களா. அப்போ ஏ பி வேல்யூ கேட்குறாங்க. அது ஏ 8ஆக தான் இருக்க முடியும், பி வந்து 6ஆக தான் இருக்க முடியும். ஸோ 8, 6 அப்படிங்கிற ஆன்சரு. நான் நோட்டில் ஒன் டைம் சொல்கிறேன். அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு 8வது கணக்கு. செட் ஆஃப் ஆல் a, 8, b, 6, b ஆனது ஒரு சமணிச்சார்பு எனில். சமணிச்சார்புல எனக்குன்னா அந்த ஜோடி புள்ளிகள் ஜோடி, அதாவது பாருங்கன்னு ஜோடி வரிசை இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். பேருக்குள்ள கூட ரெண்டு எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்குதுங்கன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் எல்லாத்துக்கும் தமிழ் வேர்டு என்னால் போட முடியல. ஓகே ஓகேண்ணா. அப்போ சமணிச்சார்பில் கூடிய ஒரு பேரில் கூடிய ரெண்டு எலமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எனில் ஏ மற்றும் பி மதிப்புகளை முறையேன்னா, அப்படி இருக்கும்போது இந்த ஏவாகவும் பியாகவும் கொடுத்துருக்குறாங்களே அதுக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 8 இருக்குன்னா அது 8 தான், இங்கே 6 இருக்குன்னா அந்த பியும் 6 தான் இல்லையா. இதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு இந்த ரெண்டு பேரும் கொடுத்துருந்தாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க, சமணிச்சார்புன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு பேஜ் நம்பர் 23 பாருங்கன்னு இங்கிலீஷ் மீடியம். அந்த சமணிச்சார்பில் கூடிய பேரில் கூடிய எலமெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பேஜ் நம்பர் 24 தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, ஒன் டைம் பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஏங்கிற இடத்துலையும் இந்த 8 தான் வரும், பிங்கிற இடத்துலையும் அந்த 6 தான் வரும்னு தெரியும். ஸோ போட்டாச்சு. அப்போ இது ஏ இது பி ஆக்குன்னா அப்போ 8a, b அப்படிங்கும்போது 8, 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் 8, 6. அடுத்து 9th சம் பாருங்க. let a equal to set of all 1, 2, 3, 4 and b equal to 4, 8, 9, 10. A function f from a to b given by f equal to set of all 1, 4, 2, 8, 3, 9, 4, 10. இதெல்லாம் பேர்ஸ் 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஈஸியா டேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது மினி 1 ஃபங்க்ஷனா 1, 2 ஃபங்க்ஷனா ஐடென்டி ஃபங்க்ஷனா இன்டூ ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்கன்னு புரிஞ்சுதுங்களா. ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. அதை வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ன ஸ்கொயர்டா கியூபா, அந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க்குன்னெலாம் சொல்லலை. ஆனால் ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த 4 பேரும் கிடச்சிருக்குது. அப்போ இந்த 4 பேரும் இப்படி நம்பர்ஸ் கிடச்சிருக்குது. அப்படிங்கும்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் என்ன 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்குமா இல்லை வேறு ஃபங்க்ஷனாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதுக்கு 1 to 1 ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணும், 1 to 2 ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியலையாக்கண்ணா. அப்படி தமிழில் பாருங்கள். 9வது கணக்கு. let a equal to set a equal to 1, 2, 3, 4, b equal to 4, 8, 9, 10 என்க சார்பு f இல் ஆரம்பித்து a to b ஆனது f equal to set of all 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 என கொடுக்கப்பட்டால்
எஃப் ஆனது என்ன சார்பாக இருக்கும்? சமணி சார்பாக இருக்குமா, ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்குமா, உட்சார்பாக இருக்குமா, இல்லை பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பாக இருக்குமான்னு கேட்குறாங்கன்னு. ஸோ ஒவ்வொரு சார்புக்கான கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த சார்பு தான் அப்படின்னு. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, ஏங்கிற செட் எழுதியாச்சு, பிங்கிற செட் எழுதியாச்சு. ஃபங்க்ஷன் எனக்குன்னு ஏ டு பி. ஸோ ஏங்கிற டொமைன் போட்டுக்குங்க, பிங்கிறது கோ டொமைனாக போட்டுக்குங்க. ஃபங்க்ஷன் எஃப். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு பேர்ஸ் கிடச்சிருக்குது. எப்படி? 1,4, 2,8, 3,9, 4,10 கிடச்சிருக்குது. அதை நாம் இங்கே ஃபங்க்ஷனில் கோடு போடலாமா? 1,4. அப்போ 1லேருந்து 4க்கு போகுது. 2,8, 2லேருந்து 8க்கு போகுது. 3,9, 3 to 9 போகுது. 4,10, 4லேருந்து 10 போகுது. புரியுதுல? இந்த லைன் அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா பேர் பண்ணி. ஸோ பேர் பண்ண மாதிரி நாமளும் இங்கே மேப் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே வேறு வேறு எலமெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லையா. இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதுக்கு மேட்சாக அங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது. இங்கே இன்னொன்று எடுத்தால் அங்கே வேற ஒன்று, இங்கே வேற ஒன்று எடுத்திங்கன்னா அங்கே வேற ஒன்று. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன் நமக்கே தெரியல. இங்கே 5 எலமெண்ட் இருக்குது, அங்கேயும் கரெக்டாக 5 எலமெண்ட் இருக்குது, 5 கரெக்டாக வேறு வேறு 5 எலமெண்ட்டோட மேப் ஆகுது. அப்படி இருந்தால் என்னக்கன்னு அது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு நமக்கு தெரியும். 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ இந்த பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், தேர்ட் ஆன்சர் 1-to-1 ஃபங்க்ஷன் ஒன்றுக்கொன்றான சார்பு. அடுத்து 10வது கணக்கு பாருங்கன்னு, 10th. If f of x equal to 2x squared and g of x equal to 1/3x, then f composition g is what? என்ன கண்ணு கொடுத்தாங்க? fன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, gன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ f composition g அப்படிங்கிறது நமக்கு எப்படி போடணும்னு தெரியும். ஸோ அது மாதிரி போட்டு பார்க்குறோம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறோம். அப்படி தமிழில் பாருங்கன்னு, 10வது கணக்கு f of x equal to 2x squared மற்றும் g of x equal to 1/3x எனில் f composition g ஆனது என்ன? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, f of x 2x squared, g of x 1/3x. f composition g அப்படின்னா என்னக்கன்னு தெரியும்? f of g of x அப்படின்னு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இது வரணும் இல்லையாக்கன்னு, f composition g அப்படின்னா f of g of x இல்லையாக்கன்னு x சேர்த்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா எல்லா எக்ஸில் வருது இல்லையா, ஸோ x போட்டாச்சு. அப்போ f of g of x நமக்கு பொதுவாக f of x அப்படின்னா 2x squared. அப்போ g of f of x அப்படின்னா 2x squared, f of x அப்படின்னா x squaredன்னு வரும்போது f of இங்கே என்ன இருக்குதோ அதனோட ஸ்கொயர்டு இல்லைங்கண்ணா. இங்கே x இருந்துச்சு 2x squared, இங்கே g of x இருந்துச்சு 2g of x squared. ஓகே ஓகேண்ணா. இங்கே என்ன இருக்கோ அதனோட ஸ்கொயர்டு 2 பக்கத்தில், அதே மாதிரி இங்கே என்ன இருக்குதோ அதனோட ஸ்கொயர்டு 2 பக்கத்தில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இப்போ இந்த g of xனா என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? g of xங்கிறதே தனிப்பட்ட முறையில் என்னக்குன்னு 1/3x. ஸோ அதை போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயர்டு இருக்குது, இதுக்கு ஸ்கொயர்டு இருக்குது. இந்த உள்ள இருக்கிற g of xக்கு மட்டும் வேல்யூ ஒன்று இருக்கிறதுனால அதை போட்டாச்சு. ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். 1 squared 1 தான், 3 squared 9, x squared, x வந்து ஸ்கொயர் பண்ண x squared. ஓகேவா? அவ்வளோதாங்க. 2 மேலே அப்படிங்களா 2/9 x squared. ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் 2/9 x squared. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 11th சம் பாருங்கன்னு, if f from a to b is a bijective function and if n of b equal to 7, then n of a is equal to what? என்னக்கன்னு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி a to b போகுது. அப்படி போகும்போது அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. பைஜெக்டிவ்க்குள்ளே என்னென்னு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம், 1-to-1 on-to நினைக்கிறேன். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா n of b நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் b, இந்த செட்டுக்குள்ளே எத்தனை இருக்குதா மகனு? 7 எலமெண்ட் இருக்குதான். இந்த பிங்கிற செட்டுக்குள்ளே 7 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கே தெரியுங்கன்னு 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னாவே இதில் எத்தனை இருக்கோ அதில் அத்தனையும் இருக்கணும். இதில் 5 இருக்குதுன்னா, டொமைனில் 5 இருக்குதுன்னா, கோ டொமைன்லேயே 5 எலமெண்ட் இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகி அது ஒன்றுக்கொன்று சார்பு, அதாவது 1-to-1 கரெக்டாக மேப் ஆகி 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதில் இருந்தே தெரிஞ்சு போச்சு பிங்கிற செட்டில் 7 இருக்குன்னா கண்டிப்பாக ஏக்குள்ளே 7 தான் இருக்குன்ட்டு இல்லையா. அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு, f from a to b ஆனது இருபுறச் சார்பு மற்றும் n of a equal to 7 எனில் n of a equal to என்னன்னு கேட்குறாங்க, ஆனது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இருபுறச் சார்பு அப்படின்னாவே ஒன்றுக்கொன்றான சார்பு அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்கண்ணா. ஒன்றுக்கொன்றான சார்புனா எப்படி?
மதிப்பகத்துலேயும் துணை மதிப்பகத்துலேயும் எண்ணிக்கை ஒரே அளவாக இருக்கணும். இதில் 4 எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதில் 4 எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பே ஆகும். அப்படிங்கும்போது இங்கே 7 எலமெண்ட் இருக்குன்னு முடிவாக சொல்லிட்டாங்க இதில் பியில். அப்போ 7 7 தான் இருக்கும் இல்லையாக்கண்ணா? ஸோ அதுக்கான ஆன்சர் நோட் எழுதியிருக்கேன் பார்த்துக்கங்க. எஃப் ஃப்ரம் ஏ டு பி, என் ஆஃப் பி ஏ, என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி 7ஆக இருக்கும்னா என் ஆஃப் ஏ 7ஆக தான் இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 7. அடுத்து 12th சம் பாருங்க. லெட் எஃப் அண்ட் ஜி பி 2 ஃபங்க்ஷன்ஸ் கிவன் பை, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு எஃப்பும் ஜியும் அதுக்குள்ளே பேர்ஸாக கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு ஏபி ஏ டு பி அப்படின்னு ஏதாவது 2 செட் எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனு அதில் பேர்ஸாக வந்துருச்சு. ஓகேக்கா? அப்போ இது ஏல இருந்துச்சுன்னா பியில் இருக்குது, இது ஏல இருந்து அது பியில் இருக்குது. அந்த மாதிரி பேர்ஸ் ஆகிடுச்சா? ஓகே. அடுத்தது அதே மாதிரி ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு அதுவும் வந்து பேர்ஸாக கிடச்சிருக்குது. இப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் காம்போசிட் பண்ணோம்னா, இது ரெண்டையும் காம்போசிட் பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது ஒரு செட்டும் இன்னொரு செட்டு அப்படின்னா காம்போசிஷன் ஈஸியாக இருக்கு இல்லைங்க? ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும். இங்கே அப்படி இல்லாமல் ஒரு 2 செட்டை வச்சு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் முடிச்சிருக்குது. ஸோ பேராக கிடச்சிருக்குது. அந்த பேரில் இருந்து அந்த பேருக்குள்ளே காம்போசிஷன் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தமிழில் பாருங்கள். 12வது கணக்கு. எஃப் மற்றும் ஜி என்ற 2 சார்புகளும், 2 சார்புகள்னு எஃப்ங்கிற ஒரு சார்பு ஜிங்கிற ஒரு சார்பு 2 கொடுத்துருக்குறாங்க. அதாவது உள்ள வந்து ஜோடி புள்ளிகளாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கொடுக்கப்பட்டால் எஃப் காம்போசிஷன் ஜியின் வீச்சகமானதுன்னு கேட்குறாங்கன்னு. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வீச்சகம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிச்சிக்கன்னு அதோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லிடலாம். ஓகேவா? 12th ஆன்சர் பாருங்கன்னு. எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படி எழுதியாச்சு. ஜிக்கு எழுதியாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்கணும். பாருங்க, அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனை வச்சு நான் வந்து டயக்ராம் போட்டேங்கன்னு. அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன பேர்ஸ்க்கு இருந்துச்சு? 0,1 2,0 3,-4 4,2 5,7 இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டொமைன் எலமெண்ட்டு, கமாவுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கோ டொமைன் எலமெண்ட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ டொமைன் எலமெண்ட்டில் இந்த பக்கம் போட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். கோடொமைன் எலமெண்ட்டில் இந்த சைடு போட்டுட்டேன். அதாவது பேரில் 2வது இந்த சைடு இருக்கிற எலமெண்ட்ஸை இதில் கோடொமைனில் போட்டுட்டேன். அது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இல்லைக்கா? எஃப் இந்த எக்ஸு அது ஃபங்க்ஷனேட் ஆகி எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேக்கா? இப்போ இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேக்கா? இது ஏ அப்படின்னா இது பி. அது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது எக்ஸ்ன்னு எடுத்தோம், அது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிச்சு. ஓகே? இதில் இருந்து அவங்க பேர் கொடுத்துருந்தாங்க. நான் பேரை பிரித்து டொமைன் கோடொமைனாக போட்டாச்சு. ஓகே? அதே மாதிரி ஜிக்கும் போட்டாச்சு. ஜியில் இருக்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா 0,2 1,0 2,4 -4,2 இருந்துச்சு. இன்னொன்று 7,0 இருந்துச்சு. ஸோ பேர் பிரித்து இந்த சைடு இருக்கல இதில் போட்டாச்சு, அந்த சைடு இருந்த எலமெண்ட்டில் இதில் போட்டாச்சு. ஓகேங்க? அப்போ இது எக்ஸாக இருந்திருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஜிஎஃப்எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே 2ஆக மாறி இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஒரு +2 போட்டிருக்கலாம் இல்லைங்க? இப்போ வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது x + 2 அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்போ x 0 அப்படிங்கும்போது 0 + 2 ஆன்சர் 2. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து 2 அப்படின்னா 2 + 1 + 2. அதாவது இந்த ஃபங்க்ஷன் செட் ஆகல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த அதாவது ஒரு ஆப்ரேஷன், ஒரு மேப், ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னா இந்த எலமெண்ட் எடுத்து அந்த ஆப்ரேஷன் முடிச்சு இங்கே வருது. ஓகே? அதே மாதிரி இந்த எலமெண்ட் எடுத்து அந்த ஆப்ரேஷன் முடிச்சு இங்கே வருது. ஓகே? அப்படி வந்து இந்த டொமைனும் கோடொமைனும் ரெடியாக ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு பேரே கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம் பேரை வச்சு 2ஆக பிரித்து எழுதிட்டோம். ஓகே ஓகேண்ணா? ஓகே. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எஃப் காம்போசிஷன் ஜினா நமக்கு என்ன தெரியுங்கன்னு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே? அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது ஜி ஆஃப் எக்ஸை போட்டுட்டு அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம் எஃப் யூஸ் பண்ணி. ஓகே ஓகேண்ணா? அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ் இல்லைக்கண்ணா? இது எக்ஸு, அது மேப்பாக எந்த பக்கமாக இதுதான் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ இதுக்கு மறுபடியும் இந்த எஃப் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸு இந்த சைடு இருந்ததை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இது ஜி ஆஃப் எக்ஸு. இந்த ஜி ஆஃப் எக்ஸு இங்கே போகும்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? எக்ஸ் இந்த போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆச்சு. இந்த எக்ஸ் இங்கே போகும்போது ஜி ஆஃப் எக்ஸ் ஆச்சு. அப்போ இங்கே இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸு. அப்போது அது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஏன்னா நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக. ஓகே ஓகேண்ணா? ஓகே. நமக்கு தான் ஃபங்க்ஷன் அவங்க என்னன்னே கொடுக்கல. அதாவது இந்த மாதிரி x² x + 2 அப்படின்னு நமக்கு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. எக்ஸில் 0ன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகி போகும்போது 1ஆக மாறிடும். 2ன்னு ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனில் புகுந்து போகும்போது 0வாக மாறிடும். அது என்ன ஃபங்க்ஷனு என்ன ஆப்ரேஷன் இல்லை, ஆனால் 0வாக மாறிடும். இங்கே 3ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா -4ஆக மாறிடும்.
4ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா 2ஆக மாறிடும், 5ன்னு இருந்துச்சுன்னா 7ஆக மாறிடும் அப்படின்னு எஃப்க்கான ஃபங்க்ஷனில் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாமா? அப்போ என்ன சொன்னாங்கன்னு 2ஆக ஆகும் அப்படின்னா 2ஆக இருந்துச்சுன்னா என்னவாக்கன்னு மாறும் பாருங்கள், 0வாக மாறிடுமாமா. அப்போ நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து 0ன்றது என்னவா மாறுமா கண்ணு? 1ஆக மாறிடுமா. ஸோ 1 போட்டுக்கலாம் இந்த பக்கம். புரிஞ்சுல? இந்த பக்கம் நான் ரைட் பண்ணல, இனிமேல் தான் பண்ணுறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் மட்டும் ஜிஎஃப்எக்ஸ் மட்டும் போட்டாச்சு. இது ஃபங்க்ஷன் ஆகி போகுது. அப்போ 2 வந்து என்னவா மாறிடும்? 0வாக மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 என்னவா மாறிடும்? 1ஆக மாறிடும். ஸோ 1 போட்டுக்கலாம். அடுத்து 4 என்னவா கண்ணு மாறும்? 4ஆக இருந்துச்சுன்னா 2ஆக மாறிடும். ஸோ 2 போட்டுக்கலாம். அடுத்தது 2ஆக இருந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? 0வாக மாறிடும். ஸோ 0 போட்டுக்கலாம். அடுத்து 0வாக இருந்தால் என்னவா மாறிடும் பாருங்க? 1ஆக மாறிடும். ஸோ 1 போட்டாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆஃப்எக்ஸாக மறுபடியும் எஃப்ஆஃப் ஃபங்க்ஷனாக பண்ணியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் என்ன கண்ணு? ரேஞ்ச். கோடொமைனுக்குள்ளே இருக்கிறது நமக்கு யூஸ் ஆன நம்பர் எல்லாமே ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் வீச்சகம் ஈக்குவல் டு இது எல்லாமே அப்படிங்கும்போது ஒரு செட்டுக்குள்ளே வந்த எலமெண்ட் வராது. அப்போ என்ன மீனிங்கு? இந்த 2லேருந்து மறுபடியும் 0க்கு மேப் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த 0லேருந்து மறுபடியும் 1க்கு மேப் ஆகுதுன்னு அர்த்தம். இது ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கும் 0 தான், 2க்கும் 0 தான். ஸோ அங்கேயே போயிடுச்சு. ஓகேவா? இல்லைன்னா இது ஒன்ஸ் மோர் எடுத்த மாதிரி கூட வச்சுக்க வேண்டாம். ஆல்ரெடி இங்கே 2வும் 0வும் இருக்குது. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் 0 1 2 ஒரு செட்டுக்குள்ளே வந்த எலமெண்ட் வராதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே மீண்டும் 0 1 தான். ஸோ அதை ரெண்டையும் விட்டுட்டு 0 1 2 இது ரேஞ்ச் வீச்சகம். 4th ஆன்சர் கண்ணு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 13th பாருங்க. let f of x equal to root of 1 plus s squared then அப்படி இருக்கும்போது இதில் எந்த ரிலேஷன் மேட்சாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒன்று எடுத்துகிட்டு அது எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு பண்ணால் ஈக்குவலாக வருமா, இல்லை அதே மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ண அப்படின்னா லெஸ் தான் ஈக்குவல்ட்டாக வருமா, இல்லை கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டாக வருமா, இல்லை இதில் எதுவுமே வராதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க. அப்படி சம் தமிழில் பாருங்கள். 13வது கணக்குன்னு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + s ஸ்கொயர்டு எனில் இந்த 4 ரிலேஷனில் எது மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. போட்டு பார்த்துடலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஒய்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேண்ணா? ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும்போது 1 + x² ரூட் ஆஃப். அப்போ நம்ம எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது நாமளே ரெடி பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் ஒய்னா என்னக்குன்னாவும் ரூட் ஆஃப் 1 + y². எக்ஸ்னா x² போது ஒய்னா y² நாமளே ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்து அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்னா x², ஒய்னா y². அப்போ எக்ஸ் ஒய்னா x² புரிஞ்சுதுங்களா? இது 3 ரெடியா? ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்குவல்னே போடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்யா வரலாம், ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு பண்ணுறோம். ஓகேங்கண்ணா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது என்னக்குன்னு இது, அது எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? இது, அது எழுதியாச்சு. இன்ட்டு டாட்னா எனக்குன்னு மல்டிப்ளை. அப்போது அடுத்தது எஃப் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது இது எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு இது ஈக்குவலாக வருமா அப்படின்னு எப்படி செக் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்தா தான் வேல்யூ இல்லைங்களா? எக்ஸ் ஒய்க்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா தான் அது ஒரே மாதிரி வருதா வேறு மாதிரி வருதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு 0 கொடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு 0 1 2 அந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டுமே, அதாவது எக்ஸ் ஒய் செட்லாம் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஒய்யெல்லாம் போகணும் அப்படின்னா 0 கொடுத்து பாருங்கள். 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் நம்பர் மட்டும் நிற்கும். அப்படி நிற்கும் போதே ஈக்குவலாக வருதா கிரேட்டராக தானே வருதான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறீங்க. இதெல்லாம் 0 ஆயிரும். ஸோ ரூட் 1, இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ரூட் 1 இன்ட்டு ரூட் 1. ரூட் 1 ரூட் எடுத்தால் 1 தான் கிடைக்கும். இது அதே மாதிரி ரெண்டு இன்ட்டு பண்ணாலும் 1 தான் கிடைக்கும் இல்லைங்கண்ணா? ஸோ ரெண்டும் பார்த்தா எப்படி இருக்குது? ஈக்குவல்ங்கிற ஒரு கண்டிஷன் ஓகே ஆகுது. ஏதாவது ஒரு வேல்யூவில் ஈக்குவல் ஆகிட்டா கூட ஈக்குவல் கண்டிஷன் வரும் அப்படி பாசிபிள் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா தான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்காவது 0 ஈக்குவல் வந்துடும். ஓகே? அப்போ ஈக்குவல் 1 டைம் வந்துருச்சுனாவே ஈக்குவலாக சான்ஸ் இருக்குது. இது ரெண்டும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் தான் வருமா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கலாமா? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ம் ஒய் ஈக்குவல் டு 1ம் கொடுத்து பார்க்கலாம். அப்படி கொடுத்தோம்னா 1 + 1² 1² தான். 1 + 1 என்னக்குன்னாவும் 2 ரூட் 2. அடுத்து இங்கே ஒரு 1 வரும் இல்லையா? 1² 1 1 + 1 என்னக்குன்னு ரூட் 2. அதே மாதிரி இன்ட்டு இங்கேயும் 1 வரும். 1² 1² + 1 என்னக்குன்னா 2 ஆயிரும் ரூட் 2. புரிஞ்சுங்களா? அப்போ ரூட் 2 ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ரூட் 2 அப்படியே தான் இருக்கும். இது ரெண்டு இன்ட்டு பண்ண என்ன ஆயிரும்? 2ஆக மாறிடும்.
ஓகேவா? இப்போ ஈக்குவல் கிடையாது, இப்போ லெஸ் தேன் ஆயிடுச்சு. இந்த சைடு இருக்கிறது சின்ன நம்பராகவும் இந்த சைடு இருக்கிறது பெரிய நம்பராகவும் மாறிடுச்சு. ஸோ லெஸ் தேனுங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. ஓகேவா கண்ணு? அப்போ ஈக்குவலுங்கிற கண்டிஷனும் ஒரு வேல்யூக்கு வந்துருச்சு, லெஸ் தேங்கிற கண்டிஷனும் ஒரு வேல்யூக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் போட்டு பாருங்கள், ஒன்றா ஈக்குவலாக வருது இல்லைனா லெஸ் தேனாக தான் வருது, கிரேட்டர் தான் வரவே இல்லை. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது கரெக்டான ஆன்சர். Third answer, f of xy is less than or equal to f of x dot f of y. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 14th பாருங்கன்னு, if g equal to set of all 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x equal to alpha x plus beta, then the values of ஆல்ஃபா அண்டு பீட்டா ஆர்ங்கிறாங்கன்னு, இந்த கண்டிஷனுக்குள்ள இந்த எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்ன வரும்? அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு. -1, 2, 2, -1, -1, -2, 1, 1. அதாவது இந்த 4 ஆப்ஷன் என்ன மீனிங்னாக்கன்னு, இதுக்கு என்ன ஆல்ஃபா வேல்யூவும் என்ன பீட்டா, அதாவது இது ஆல்ஃபா வேல்யூவா இதை பீட்டா வேல்யூவா இந்த கண்டிஷனில் போட்டோம்னா இந்த பேர்ஸ் வரணுங்கன்னு, இல்லைனா இது ஆல்ஃபா வேல்யூ இது பீட்டா வேல்யூன்னு போட்டால் இந்த பேர்ஸ் வரணும், இல்லைனா இதில் அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா இதுவும் ஆல்ஃபா பீட்டா, எந்த ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிட்டால் இந்த 4 பேரும் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே சம் தமிழில் பாருங்கள். 14வது கணக்கு, g equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 பேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ற சார்பானது g of x equal to alpha x plus beta என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பானது, அதாவது இதில் எதுக்கு ஆல்ஃபாவும் இதுக்கு பீட்டாவை எடுத்துக்கிட்டா ஓகே ஆகுமா, இல்லை இந்த ஆல்ஃபா இந்த பீட்டா எடுத்துகிட்டா அந்த பேர்ஸ் கிடைக்குமா, இல்லை இந்த ஆல்ஃபா இந்த பீட்டா இந்த ஆல்ஃபா இந்த பீட்டா எந்த ஆல்ஃபாவும் எந்த பீட்டாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேர்ஸ்னாலும் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னா, அவங்க கொடுத்த அந்த ஜி ஃபங்க்ஷனுக்குள்ள பேர்ஸ் அப்படியே எழுதியாச்சு. ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேங்கன்னு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் -1, 2 எடுத்துக்கிறேன். ஸோ -1, 2 அப்படின்னா ஆல்ஃபா -1 பீட்டா 2. ஓகேங்களா? அடுத்து கண்டிஷன் என்ன, ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா, இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இந்த பேர்ல இருந்த ஃபர்ஸ்ட் எக்ஸை கொடுக்குறேன், அந்த ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஆனதுக்கப்புறம் நமக்கு 1 கிடைக்கணும். புரிஞ்சுதாக்க? இந்த பேரில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கொடுக்குறோம், இதில் இந்த ஆப்ரேஷனில் இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி அப்போது நமக்கு இந்த 1 கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ஆப்ரேஷனில் வந்து இதை யூஸ் பண்ணி இதே கிடைக்குது அப்படின்னா இது ஓகே, சரியான ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இந்த 2வை கொடுக்குறோம், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், அதில் இதே ஆல்ஃபா பீட்டா போடுறோம், அது நமக்கு 3 கிடைச்சிச்சு அப்படின்னா இதில் இந்த ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு 1 கொடுக்குறேன், இந்த 1 கொடுக்குறேன், 1 கிடைக்குதான்னு பார்க்கலாமா? பாருங்க, 1 கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டாவா, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? அடுத்து ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணோம், இது ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ஃபாங்கிற இடத்துல -1 போடுறோம், இந்த நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ 1, பீட்டாவுக்கு இந்த 2. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இன்ட்டு பண்ணிக்கலாம். -1 இன்ட்டு 1 -1 ப்ளஸ் 2 எனக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ 1 கொடுத்து 1 கிடைச்சிருச்சு. பாருங்க, 1, 1 ஃபர்ஸ்ட் பேர் ஓகே, இருந்தாலும் அதோட விட்டுடுவேன்னா, ஏன்னா இந்த 1, 0 அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நடுத்தரமாக ஆன்சர் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? வரலாம் வராமல் இருக்கலாம். இதுக்கு 2, 3, 4 வேறு நம்பர் கொடுக்கும்போது கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் ஒரு மாற்றம் வந்தாலும் வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டாவது பேர் 2, 3 கொடுத்து பார்த்துடலாமா? பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன், அதே -1 இன்ட்டு 2, இங்கே -1 இன்ட்டு 1 ஆக்கன்னு ஆல்ஃபா இன்ட்டு 1. ஸோ இங்கே -1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2. ஓகேங்களா? இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் அதே தான், எக்ஸ் வேல்யூ மட்டும் இங்கே 1 கொடுத்தோம், இங்கே 2 கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்ட்டு பாருங்க, -1, 2 -2, இங்கே +2 என்னக்கன்னு ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. 2, 0 பேரில் என்னக்கன்னு இருக்குது, 2, 3 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா கிடையாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இது இப்படி தாங்க நான் கண்டுபிடிச்சாகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் இவ்வளோ தூரம் ப்ரீஃபாக போட வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்த பேர் என்ன கொடுத்துருந்தாங்க, 2, -1 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ஃபா டு பீட்டா -1, ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா, அப்போ 2x -1 இதுதான் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபாங்கிறது 2,
எக்ஸ் எக்ஸே தான் பீட்டா -1. ஓகே, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கலாமா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக போயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுங்க, அப்போ 2 × 1 -1, 1 கிடச்சிருச்சு. 1 கொடுத்தேன், 1 கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து 2 கொடுக்குறேன், 2 × 2 4, 4 - 1 3 கிடச்சிருச்சா? 3 பாருங்கள், 2 கொடுத்தேன், 3 கிடச்சிருச்சு. அடுத்தது 3 கொடுக்குறேன், 3 × 4 2 × 3 6, 6 - 1 5 கிடச்சிருச்சு. 3 கொடுத்தேன், 5 கிடச்சிருச்சு, அது ஓகே. அடுத்து 4 கொடுக்குறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 4 எதுனா கரெக்டாக வரும்போது கண்டினியூவாக அந்த 4 பேரையும் பார்த்துடலாம். புரிஞ்சுங்களா? கரெக்டாக வருது அப்படிங்கும்போது அந்த மிச்சம் இருக்கிற எப்படி 2 பேர் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், மீதி 2 தான். அதே பார்த்தோம்னா ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக பாருங்கள், 2 4 are 8, 8 - 1 7. ஓகேங்களா? லாஸ்ட் பேர் என்ன கண்ணு? 4, 7. ஸோ 4 பேருமே கிடச்சிச்சு. அப்போ இந்த ஆன்சர். செகண்ட் ஆன்சர் 2, 1 -1. 2, -1 கண்ணு. இது ஆல்ஃபா, இது பீட்டா. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 15th பாருங்க. f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is what? இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்ட்டு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக வருமா, இல்லை கியூபிக் ஃபங்க்ஷனாக வருமா, இல்லை லீனியர் ஃபங்க்ஷனாக வருமா, இல்லைனா ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனாக வருமானு கேட்குறாங்க. ஸோ இதையே ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டையும் யூஸ் பண்ணி இன்ட்டு பண்ணி பார்க்கலாம். அது எதில் வந்து முடியுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு, f of x equal to x plus 1 the whole cube minus x minus the whole cube குறிப்பிடும் சார்பானது. இதெல்லாம் இன்ட்டு பண்ணி பார்க்கும்போது நேரிய சார்பாக வருமா, இல்லை ஒரு கண சார்பாக வருமா, தலைகீழ் சார்பாக வருமா, இல்லை இருபடி சார்பாக வருமா அப்படின்னு பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. நமக்கு a plus b whole cube தெரியும், a cube plus 3a square b plus 3ab square plus b cubeனு. அதே மாதிரி a minus b whole cube தெரியும், a cube plus 3ab square minus 3ab a square b minus b cube அப்படின்னு. அதாவது b cubeக்கும் bக்கும் மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை தூக்கி இந்த பக்கம் எழுதிக்கங்க. இங்கே a square b இருக்கு இல்லையா, அதை இங்கே எழுதிட்டேன், இது இங்கே எழுதிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஏன்னு கேட்டால் இந்த -2 ஒரு பக்கமாக வர்றதுனால. ஸோ 3a square b minus b cube. ஓகேங்கண்ணா? ஓகே, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? a அப்படிங்கிறது எக்ஸ், b அப்படிங்கிறது 1. இதில் ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். x cube plus 3 × 1 × x square ஆகணும். அப்போ ஸோ 3x square plus 3 × 1 square x, ஸோ 3x plus 1 cube minus 3x cube plus 3 1 squared x minus 3 1 × x squared minus 1 cube வரும் இல்லையா? இந்த 1லாம் எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் கியூபு 3x squared 3x 1, இந்த மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் கியூபு இது minus 3x, இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 3x squared மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? அடுத்தது கேன்சல் ஆகாதான் பாருங்கன்னு, எக்ஸ் கியூபு கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 3x squared இருக்குது, இங்கே ஒரு 3x squared இருக்குது. ஸோ 6x squared. இங்கே ஒரு 3x இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு minus 3x இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 2. இது என்ன கண்ணு ஈக்குவேஷனு? 3x squared plus 2x squared அப்படின்னா என்ன கண்ணு? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். அதாவது கண்ணு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். இருபடி சார்பு மேலே 2 வந்துச்சுனாவே குவாட்ராட்டிக். புரிஞ்சுதுங்களா? அப்போ 4th ஆன்சர் குவாட்ராட்டிக், இருபடி சார்பு. ஓகே குட்டீஸ், எக்ஸசைஸ் 1.6 கம்ப்ளீட்டட். நம்ம சேனலில் இதே சாப்டர் இல்லைனா இதுக்கு அடுத்த சாப்டர் எந்த சாப்டரில் எந்த எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னாலும் கண்ணு நம்ம சேனல் நேம் மேக்ஸ் கிளாஸ் கே அப்படின்னு போட்டு எக்ஸசைஸ்னு போட்டு அந்த நம்பர் என்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடியோஸ் கிடைக்கும், நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க. பாய் குட்டீஸ். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காதுக்குன்னு பாதி கணக்குகள் தான் இருக்கும். ஸோ ஃபுல் எக்ஸசைஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்ணு. ஸோ ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேங்கன்னு. சண்டே ஒவ்வொரு எவ்ரி வீக்குன்னு ஒவ்வொரு வாரமும் சண்டே ஃபுல்லாக ஜாயின் கிளாஸ் வீடியோவும் நீங்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock இருந்து சண்டே தாண்டி மண்டே மார்னிங் 6 o'clock வரைக்கும் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock இருந்து மண்டே மார்னிங் 6 o'clock வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸை
ஜாயின் கிளாஸ் வீடியோஸு எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு அதில் ப்ளே பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தும் பயன்பெறலாம். ஸோ சண்டே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எவ்ரி சண்டே என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? குட்டீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.